மாயா ஒரு பட்டாளத்து வருமாமா முடி தேடணுமே பேர் என்ன ஊர் என்ன யாரு அங்காடி வந்திருக்கேன் நான் வந்து அம்மா தெரியாத எனக்கு தவிர யாரு வந்து கையேந்தி கேட்பாங்க ஆமா புரியுமா அக்னி போ நான் மயான காளி
கங்காளி சந்தேகம் இல்லைதா மயான இந்த நேரத்துல அவனை அழைக்க மாட்டேன். ஆனா என்னுடைய என் மக்களும் என் மகளும் என் ஆவரப்பு வர வாங்கும்போதுதான் என் அண்ணனை கூப்பிடுவாங்க. இந்த விதிமுறை கூட தெரியாம என் காலடியில இருக்க நீ. அண்ணனோட நாம நீ வரணும் தாயே. அது எந்த டைம் நாம ஜாமம் எது வந்தாலும் சரி அண்ணனோட நாம இட்டு தான் நீ வரணும். நான் இந்த நேரத்தை நாம இட முடியாது. சரி தாய் சரி தாய் ஓகே தாய் சந்தோஷம் தாய். அப்போ நீ அங்கே தான் வந்துருக்குது. அம்மா அம்மா நீ அங்கால அப்படியே கந்துனை காப்பாட சொல்லக்கூடிய கும்மாந்த வேலையில எங்க அம்மா செருக்கூட ஏந்தி எங்க அம்மா எங்க வராங்க ஏரிக்கரையில கொல்ல கூட சுடுகாட்டு இலையில வராங்க. எதுக்கு வராங்க? ஆமா அந்த மாயாண்டி அப்படியே அவனுடைய வேலையில கும்பத்து வேலையில அங்காளி தாயாரு சூன ஒரு கையில வான ஒரு கையில எப்படி தெரியுமா? அவன் சூன ஒரு கையில சுத்தப்பட்ட வாழ ஒரு கையில ஒரு கையில சுத்தப்பட்ட ஒரு கை. ரொம்ப சந்தோஷம் தாய். மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அமாவாசை நன்று மனத அளவு இல்லாம இந்த மக்கள் மனதளவு சேர்ப்பு சந்தோஷமா தாயே. குறை இல்லாம நான் ஏற்றுக்கிறேன் மகனே. விலகுதா ஏன்னா உன்னை நாடி வந்த மக்களுக்கும் தேடி வந்த மக்களுக்கும் நோய் நொடி இல்லாம செல்வம் செழிப்போம் சிறுவோட இந்த மண்ணையும் மக்களையும் கட்டிக்கா வேற பொறுப்பு குறை இல்லாம காட்சி தருவேன். விலகுதா என்னை நாடி வந்து எனக்கு அக்னி ஏற்றி அம்மா என்று என் காலி சொல்லுனாலுமே நான் தூக்கி விட்டு காத்து தருவேன். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து மக்களை நம்பல தெய்வமாக கூட நம்புறோம் எல்லாரும். அப்படியே தெய்வம் தான் நீதான் எங்களை காக்கணும். மக்கள் வந்து எல்லாம் பார்க்க குறைதான் தாய் பார்க்க வராங்க. ஏன்னா அம்மா பார்த்துப்பா அம்மா கொடுப்பா அம்மா செய்வா கஷ்டத்தோட மன கஷ்டத்தோட வராங்க தாய் உங்களை பார்க்க. இந்த மண்ணுல என்ன நாடி கண்ணீர் கம்பளிமா என் பேத்தி வந்து நிக்கிறா. அவளை அழிய முன்ன என் பேத்தி அவங்க பேத்தி யாருமா? அம்மாவோட பேத்தி வாங்க மாடி வாங்க. என் மகளுக்கு மக உங்க மகளுக்கு மக இருக்காங்களாம்மா? முன்னாடி வாங்கம்மா முன்னாடி வாங்க. அம்மா கிட்ட வாங்க. கால் கொடுங்க கால் கொடுங்க. கால் வாங்க அம்மாவோட ஆசீர்வாதம். அவ உடல்ல ஒண்ணே இல்லடா. ஆனா அவ மனக்குறையிலதான் அவ ஒவ்வொரு இரவும் தத்தளிச்சு கொண்டிருக்கா. அந்த மண்ணுக்குள்ள அவ
மாண்ட அவன் தவப்பேன் நாடி நிக்கிறான். அவன் நாடி நிக்கிறதுனால அவனுக்கு ஏற்பட்டது அனைத்துமே அவளுக்கு ஏற்பட்டு நிக்கிறது. அவனுக்கு சம்மதம்னா அவனை நல்ல நாட்ட சொல்லு. ஆனா அவனை நல்ல நாட்டத்தை விட அவனை ஒதுக்கினாதான் இவன் நன்றாக இருப்பா. விலகுதா? அது விளக்க சொல்லு. ஏன்னா இவன் மேல வந்தாம அவனை விலக்கி வச்சா அடுத்த வினாடியே அவன் உடலுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இல்லைன்னா இன்னும் 3 மாதத்துல இந்த நாள்ல இருந்து குறிச்சு வச்சுக்கோ. 3 மாதத்துக்குள்ள அவன் மீது வந்து அவன் ஆடி நிற்பான். அவன் அவள் மீது கூடாது. சரிம்மா, தனிப்பட்ட முறையில உன்னை அழைச்சி நான் கேக்குறேம்மா. விலகுதா? இது அவ இடத்துல கூறி என் மக கிட்ட நான் கூறினேன்னு கூறு. அவ விளக்கம் கொடுத்து அவ கூறுவா. விலகுதா? நான் கூறினா அவளுக்கு விலகாது. அதனால அதை விலக்கி வச்சா அவ உடல்ல ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏனென்றா அவன் உள்ள போலயே அவ உடல் முழுவதுமே புரிஞ்சு நிக்குதுடா. சரிம்மா, சரிம்மா, நான் சொல்றேன். சரி, சந்தோஷம். இது போலாம் அக்னி சக்தி கொடு. வீட்டு போகலாம் வா. இருக்கா போ. குறி கேட்கும் போது கம்மியாக இருந்தா உனக்கு ஒரு குறையும் இல்லடி. நான் எப்போதும் உனக்கு துணையா இருப்பேன். விலகுதா? என் மக கிட்ட நான் கூறினது நீ கூறு. உன் நாவால கூறு. விலகுதா? அவ விளக்கம் தருவா. அவ விளக்கம் மட்டும் இல்ல, உனக்கு எது தேவையோ அது கொடுப்பா. அதை வாங்கி செல்லு. விலகுதா? இல்லை என்றா நீ 1 வருடம் இல்ல 5 வருடம் எவ்வளவு சுத்தினாலும் உன் வலி தீராதடி. விலகுதா? சரிம்மா, நான் சொல்றேன். சென்று வா. சரி, சந்தோஷம். நாய் துணையா இருப்பேன். சரி, மக்கள்லாம் செய்யறது கும்பத்தை கம்மியாக இருந்தாங்க. உங்ககிட்ட கும்பத்தை லைட் ஆஃப் பண்ணுறேன். அப்படி சொல்ல வேலையில உனக்கு ஒரு குறையிலடி. பண்ணுங்க. விலகுதா? அது ஆப்பண்ணி அவன் வந்து சேர்வாடி. உன்னை விட்டா அவனுக்கு வேற வாயில் இல்லடி. விலகுதா? ஆனா கொஞ்சம் கருப்பு பிளக் எடுத்துருங்க. பட்டு யாராக்கிட்ட பொண்ணு போய் எல்லார் காலில் விழுந்து அவன் இறுதியா வந்து உன் காலில் சேர்வாடி. உன் வயிற்றுல பிறந்த உன் வயிற்றுல தொடாதீங்கம்மா. விலகுதா? யாரு கூடு? நீ பிறந்தியே அவ யாரு? உன் தாயாரு. எவ்விடத்துலயும் நாவை விடக்கூடாதுன்னு கூறுவே. அவன் நாவு சரியில்லை. சரியில்லடி. சரிம்மா, மக்கள் மாட்டிலேயே நிக்கிறடா. புரியுதா? உனக்கு பணமும் சேதாரம், உடலும் சேதாரம். நீ எவ்விட போனாலும் உனக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லடா. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு தனிமரமா நிக்கிற. விலகுதா? நீ தனிப்பட்ட முறையில் என் மகிட்ட கூறி நீ இவ்விடத்தில் வந்து நில்லடா. சரிம்மா, வீட்டுக்கு சொல்லுங்க. மாங்கலித்தவன் ஆடி சொல்லுமா. ஏன்னா உனக்கு தெண்டு சுவை கூட பக்கத்தில் அவங்க அவங்கள வந்து நீ சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாமல் வச்சுருந்தா உனக்கே மேலும் சீரும் சிறப்புமா செய்வாங்க. என் மக இருக்க வரைக்கும் அவனுக்கு ஒரு குறையும் கிடையாதுடா. அதே போல விலகுதா? அவன் நன்றாக நின்றா என் மக அனைத்துமே வென்றுவாடா. விலகுதா? அவளுக்கு மற்றபடி ஒரு குறையும் கிடையாது. அவன் நன்றாக இருந்தால் அது மட்டுமே அவளுக்கு போதும். விலகுதா? ஆனாலும் இப்ப அடக்கி வைத்திருக்கா. ஆனாலும் இன்னும் சிறிது அவ கட்டுப்படுத்திடுவா. சந்தோஷமா கொடுப்பாரு. அந்த மக்கள் மேலும் நல்லா இருக்கணும். இக்கனிய உன் மாங்கலிட்ட கையில கொடு. சரிம்மா. சரி, நேராக தேசங்களா வந்தாயா இருங்க. குணம் இருங்க. ஃபர்ஸ்ட் குறிக்க சமா முன்னாடி கண்ணி கொடு.
உன் மண்ணுக்குள்ள நான் இதோட பல முறை முடிச்சுட்டேன்டி. உன் மக கண்ணீரும் கம்பளமா நிக்கிறா. விலகுதா? அவளுக்கு எந்த இடமும் போறதுக்கு வழி இல்லை. ஆனா அவ கூட பிறந்த இடத்துக்கு போறதுக்கோ அவளுக்கு கர்வம் தடுக்குதுடி. ஏன்னா இந்த இடத்துல நாங்க இருக்கனால அவளுக்கு இவ்விடம் வந்து அமைய அவளுக்கு மனம் இல்லை. விலகுதா? ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டா அவளால வெளியே செல்ல முடியாது. அதனால அவ மக்களை பார்க்க முடியாதுன்ற அவ மனக்குறை அவளுக்கு உள்ளது. அந்த மண்ணுக்குள்ள மாங்கலிட்ட ஒரு திசையும் மாங்கலிட்ட ஒரு திசையெல்லாம் இருக்கிறா. ஆனா உன் மண்ணுக்குள்ள உன் மாங்கலிட்டவன் அவ கையை பிடிச்சி உன் நலவாசு பிள்ளைக்கு வச்சிருக்கனால உள்ள வர அவளுக்கு இல்லை. அவளை நிலநாட்டி நீ உள்ளுக்குள்ள அழிடி. விலகுதா? நீ குறை இல்லாம நன்றாக உள்வாய். உனக்கு எந்த குறையும் வராது. உனக்கு ஏற்படுறது எல்லாமே அவங்களுடைய சோதனை தான் தவிர மற்றபடி உன் உடலால ஒன்றுமல்ல. விலகுதா? சரி தேசல தாய தகர கொடுத்து முடித்தாய உன் இல்லத்துல வச்சு உன் மக கையில கொடு. உன் மக உனக்கு விளக்கம் தருவா. இந்த இருமா ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா ஆமா நேரம் ஆகுது. அதனால பொருந்ததுரி. பொட்டு வச்சிடணும். பொட்டு மட்டும் வைக்கணும். பொட்டு மட்டும் வச்சிரு. பொட்டு மட்டும் வச்சு நான் கொடுத்தேன் உனக்கு 5 நாள் நன்றாக உள்ளச்சு. திரும்ப உனக்கு என் மண்ணில் வந்து கனி வாங்க உனக்கு குறையா இருந்ததுடி. நான் 9 கனி தவறாம பெருகிக்கொண்டு கூடனா இல்லையா? நீ அம்மா நான் என் மக வாரி கொடுத்துருப்பாளா இல்லையா? நீ அதை ஏண்டி வைக்கல? நீ வந்து குறையிலடி. பெருகிப்போ. இன்னொரு நாளைக்கு மழை போல கும்பம் அம்மா ஆனா இப்ப இருக்குது அந்த அளவு கை கொடுக்காதடி. அது அவனுக்கு இப்போ மனக்குறையோட தான் சொல்றான். இன்னொருத்தர் நம்பிக்கையில அவன் அதை எடுத்தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு மனசுக்கு ஈடுபாடு இல்லை. விலகுதா? நான் வேற ஒன்று அமைச்சு தரேன். அவனுக்கு பலமாக விடும். பொட்டு வச்சிடணும். பொட்டு என்ன இன்னொரு நாள் சரிம்மா. இன்னொரு நாளைக்கு ஒரு அரசனா கேட்கல கொடுங்கம்மா. தேசக்காரன் அம்மா கும்பல் பண்ணிட்டு காத்து உங்களுக்கு பொட்டு மட்டும் வச்சிடலாம். பொட்டு மழை போல கும்பம் அம்மா நாளைக்கு இன்பம் அம்மா மழை போல கும்பம் உனக்கு எப்போதும் நான் தொடர்ந்து உனக்கு என்னடா ஏன்னா ஒன்னே கதிக்கிறேன் தாயம்மா என் மக இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் கிடையாதுடா. அவன் மீது நின்று அனைத்துமே நான் நிறைவேற்றி தருவேன்டா. உன்னோட குழந்தை அவனை அதை கட்டுப்படுத்த நான் மாறி வேலையில வேலையில ஜாஸ்திடா அவனுக்கு. ஆமா தாய் என்ன பண்ண தாயா இந்த ஆணவம் தான் செய்யலாம் அவனுக்கு மன போல
கும்மா சாப்பா கையில் வாங்க பிளேட்டில் வாங்காதீங்க. அம்மாவோட சாப்பாடு கையில் வாங்க பழகுங்க எல்லாரும். பிளேட்டில் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கையில் வாங்க சாப்பாடு கையில் வாங்க சாப்பிடுங்க எல்லாரும். பிளேட் கொடுக்காதீங்க விட்ருங்க. ஃபஸ்ட்டு கையில் வாங்க சாப்பிடுங்க. கீழே போட்டு போகிறாங்க. கையில் வாங்கி சாப்பிடுங்க. கையில் வாங்கி கீழே கொண்டாங்க. அமாவாசை அடிக்கும் நானும் தைரியமா வாங்கலாம். பாத்தி தட்டு கொடு. கீழே கொட்டக்கூடாது. பின்னாடி போடுங்க தரோம். வாங்க சாப்பிடுங்க வாங்க. கொட்டாங்க பார்த்து பத்திரம். கனி என் மகக்கிட்ட கேளுங்க. சாப்பிட்ட பிறகு இருந்து போங்க. வாங்க அப்படியே விளையாடுங்கம்மா. வாங்க வெளியே வந்துருங்கம்மா. எப்போ நிறைய பேர் நிக்கிறாங்க எல்லாரும். இதை வாங்கியிருக்கீங்க? சரி தரமா இப்போ இல்லை வெள்ளிக்கிழமை வாங்க வெளியே வந்துருங்க. வாங்க வெளியே வந்துருங்க. வாங்க வெளியே வந்துருங்க. நிறைய ஜனம் காத்துக்கிறாங்க. வாங்க வெளியே வந்துருங்க. அப்படியே அது கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வாங்க வெளியே வந்துருங்கம்மா. சரி வாங்கம்மா. பத்திரம் அங்க இருக்குது முன்னாடி இருக்குண்ணே. தட்டு எடுப்பா இப்படி இந்த தட்டு இப்படி எத்தனை சரிம்மா வாங்கிக்கா. முதல்ல இந்த கை இது வாங்கிட்டாங்களா? பாதி குழம்பு தான் ஊத்துறேன் பாதி வாங்க அப்படியே வெளியே வந்துருங்க. கொடுங்க நீ கொடுங்க. சுகந்தி சுகந்தி கூப்பிடு. சுகந்தி தான். நான் வச்சுங்க. அவங்க தான் சொல்கிறேன். இந்த பிளேட்டு கீழே ஒரு கை வச்சு இந்த கை கீழே